திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை உதவி காவல் ஆணையரிடம் பாஜக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த வண்ணம் உள்ளன. இவற்றை தவிர்க்கும் விதமாக அரசியல் கட்சி தலைவர்கள் மலையேற வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தார். இந்நிலையில் திருப்பரங்குன்றம் மலையை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்திய மாணவர் சங்கம், ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட அமைப்பினர் சார்பில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. இதுகுறித்து அறிந்த பாஜகவினர் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டது குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறை உதவி ஆணையர் சசி பிரியாவிடம் புகார் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம், தமிழ்நாடு உளவுத்துறை தோல்வியடைந்து விட்டதாக தெரிவித்தார். மேலும் காவல்துறை ஒரு தலைப்பட்சமாக செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். 1994 திருப்பரங்குன்றம் மலை மேல விளக்கேற்றணும்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் அந்த தீர்ப்பை தமிழக அரசாங்கம் நடைமுறைப்படுத்துறதில்ல. ஒவ்வொரு வருடமும் இந்து மக்கள் அங்க போய் நின்று போராட்டம் பண்றோம். உள்ள போறதுக்கு தமிழ்நாடு காவல்துறை அனுமதி தர்றது கிடையாது. அதே மாதிரி நேற்று எங்களுடைய மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் வந்திருக்காங்க. முருகன் அவர்கள் மேல காசி விஸ்வநாதர் அவர்களை தரிசனம் பண்றதுக்கு போகும்போது காவல்துறை என்ன பண்ணுச்சு, ஒரு மத்திய அமைச்சருங்க கோயிலை விட்டு வெளியிறங்கும் போது மதுரையில் இருக்கிற டிசி வந்து என்ன பண்றாரு, பேரிக்காடை போட்டு தடுக்கிறார். நீங்க போக கூடாது அப்படி சொல்றார்.